உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க, அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதங்கள் பலன்கள் எப்படி இருக்கும்? தை மாத பலன்கள். தை மாதத்தில் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அமர்கிறார்கள். 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல. அது என்ன 4ஆம் இடம்? 4ஆம் இடம் என்பது என்னென்னா உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இது எல்லாத்தையும் தர்ற இடம் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2-7 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றதோட சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். இந்த புதன் 9 கூடியவர். ஸோ 9 கூடிய சுக்கிரன் ஒரு பக்கம், புதன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், சுக்கிரன் ஒரு பக்கம், அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவர் ஒரு பக்கம், யார் நம்மளுடைய செவ்வாய் ஒரு பக்கம். செவ்வாய் 2-7 கூடியவர் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே ABCDE எந்த வைட்டமின் குறைஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. விட்டமின் M குறைஞ்சாதான் கவலைப்படுறோம். எம் ஃபார் மணி. இந்த விட்டமின் M இருந்ததுன்னா மீதி 4 இல்லைனாலும் அதை ஊற்றி போட்டு ஏற்றிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் மணி இஸ் அல்டிமேட். மணி தான் அல்டிமேட். அப்போ இந்த 2 கூடியவன் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது முதல்ல இந்த உண்மையை உங்களுக்கு இப்போ தான் புரிய வரும். வாழ்க்கையிலே எதெல்லாம் முக்கியம்? வாழ்க்கையில் முதல்ல பணம் ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, இது இருந்தால் தான் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. ஸோ இந்த பொருளுங்கிறது தான் அவ்வளோ முக்கியம். அப்போ 2 கூடிய உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பணம் கொட்ட போகிறது. வேற லெவலில் வரப்போகுது பணம். எப்படி வேற லெவலில் வரும்? அதுதான் ஆச்சரியம். நான் இந்த பிளே தமிழ் பதிவுகள் ஃபுல்லாகவே நான் சொன்ன விஷயமே என்னென்னா, இது இப்படி அது எப்படின்லாம் கேட்காதீங்க. எது எப்படின்னு கிடையாது, அதுவாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் தானேங்க கடவுள். அதுக்கு தான் கடவுள். நம்ம நினைச்சதே நடந்துருச்சுன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன ரோல் இருக்கு? நினைக்காதது நடந்தால் தான் அதுதான் கடவுளோட ரோல். 2 கூடிய உச்சம் பெறும்போது எதிர்பாராத ஒரு விஷயத்தில் பணம் கிடைக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பழைய அரியர், போன வருஷத்தோட அரியர், 1 இயர் அரியர் திடீர்னு ஹெச்ஆரில் க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் சேலரியில் பழைய 1 வருஷம் அரியர் சேர்த்து போட்டுருவோம். 1,60,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி வரப்போகுது. என்னடா சொல்கிறீங்க, 1,60 வச்சு நான் என்னடா செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம். அதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? நம்ம உழைச்சது தான், நம்ம காசு தான். ஆனால் எத்தனை பேர் உழைப்புக்கான காசை உடனே வாங்குறாங்க சொல்லுங்கள்? ஒரு கடை இருக்குது, ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு போகிறாங்க. எத்தனை பேருக்கு காசு ரொட்டேஷனாக கிடைக்கிது? அவன் கொடுக்குறப்ப தான் கொடுக்குறான். எத்தனை வெண்டர் 90 டேஸில் க்ளோஸ் பண்ணுறாங்க கிரெடிட்டை? பண்ணுறது கிடையாது. டைம் டிலே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ரெகுலர் மணி ரொட்டேஷனுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த ரொட்டேஷனுக்கான மணி என்ன பண்ணுறாரு? இந்த செவ்வாய் பகவான் தருகிறார். 2 கூடிய உச்சம். நிறைய படிக்க போகிறீங்க. துலா ராசிக்கார பசங்கள்லாம் அடி தூள் பண்ண போகிறீங்க. நல்லா படிக்க போகிறீங்க. படிப்பு 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 தான் உங்களுடைய முக்கியமான ஒரு கண்ணாக கருதப்படுகிறது. 2 கூடியவன் உச்சம் பெறும்போது படிப்பு தான் உங்களுடைய முதல் பிரதானமாக இருக்க போகிறது. இந்த வருடம் உங்களோட வருடம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தை மாதம் தொடங்கி இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வருடம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற வருடமாக இருக்கும். 2 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது பணம் வருவதை போல வாக்கு வன்மை அதிகமாகிறது. வீட்டில் ஒரு பேச்சுக்கு மரியாதை.
நம்ம ஒரு விஷயத்தை வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். வீட்டில் நம்ம அப்பா பேசிகிட்டு இருக்காரு, நம்ம அண்ணன் பேசுகிறாரு, தம்பி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம குரலுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கணும். அந்த ரெகக்னேஷன், சபை மரியாதை கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. முன்ன ஒரு காலத்தில் என்ன இந்த மாதிரி பழி சொல்லிட்டு இருந்தாங்க சார், என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்தது, இப்போ வந்து எல்லாரும் என்னை வணங்குறாங்க, எங்கிட்ட கௌரவமாக நடந்துக்கிறாங்க, எங்கிட்ட மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். கண்கூட பார்ப்பீங்க. வாழ்வு மாறுவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். அதான் அதில் இருக்க பெரிய விஷயமே. ஸோ அடுத்ததாக 11 சூரிய பகவான், இந்த ஆள் இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த ஆள் 11 என்ன பண்ணுறான், 4ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறான். பாதகாதிபதி. 4ஆம் வீடு என்பது வீடு, மாடு, மனை, காரு இதெல்லாம். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க, துலாம் ராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க, துலாம் ராசிக்காரர்கள் வண்டி வாங்க போகிறீங்க, எல்லாம் வாங்க. ஆனால் சூரியனோடு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு 7.5 கொடுத்து விட்ருவார். ஏதாவது ஒரு, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதிங்க, அவன் கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டான். அவன் போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நற்பெயர் கெடுகிறது. லஞ்சம் வாங்கினீங்களா, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் என்ன பண்ணீங்க போன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க, எதா இருந்தாலும் ரெக்கார்டு வச்சுக்கோங்க, எதா இருந்தாலும் கௌரவமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது, அதில் முக்கியமாக சூரியன் வரும்பொழுது நற்பெயர் கெடப்போகுதுன்னு தெரியும் போது அப்போ சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்களிடத்தில் பேசும்பொழுது கௌரவமாக பேசுங்க, கண்ணியமாக பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஸோ பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க, கௌரவமாக பேசுங்க. முக்கியமான விஷயமே அதுதான். நீங்கள் எதையாவது ஒன்று பேச போகிறேன், ஜாலியாக பேச போகிறேன்னு இருக்கிற பேரை கெடுத்துக்காதீங்க. 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது கௌரவம். அது கெடக்கூடாது. உலகத்தில் எது வேணால் கெடலாம், சில கோர் வேல்யூஸ்லாம் கெடவே கூடாது. சதீஷ்னா தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுலாம் கோர் வேல்யூ, இதெல்லாம் டிஸ்டர்பே ஆகக்கூடாது. எது வேணால் டிஸ்டர்ப் ஆகலாம். இவனா கோவப்படுவான், இவனா ஷார்ட் டெம்பராக பேசுவான், அதெல்லாம் எல்லா மனுஷனும் பண்ணுறது தான். ஆனால் நேர்மையற்றவன், ஒழுக்கமற்றவன் இந்த பேரில் வாங்கக்கூடாது. இந்த 4ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும்பொழுது தேவையில்லாத திருட்டு பட்டம், தேவையில்லாத இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் வரும். இப்போ காசு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எண்ணி பார்த்து வாங்குங்க. வெண்டார்கிட்ட கேஷாக வாங்காதீங்க. சார் அக்கௌண்ட்டில் போடுங்க சார், எதுக்கு சார் கேஷ் தரீங்க அப்படின்னு கேளுங்க. எதாக இருந்தாலும் இந்த சரி முன்ன பின்ன பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம தானே, ஒரு முன்ன பின்னவும் வேணாம். சட்டப்படி எதாக இருந்தாலும் கம்பெனிக்கு காசு கொடுத்தா கம்பெனி அக்கௌண்ட்டில் போடுங்க. சட்டப்படி எதாக இருந்தாலும் சட்டப்படி போங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்ல எம்ப்ளாயியாக இருப்பீங்க. ஆனால் 4 பேர் என்ன சொல்லிடுவான், நீங்கள் கையை விட்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடுவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. ஸோ தாயாருடைய உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கணும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு காரு, ப்ரொமோஷனு, பணம் எல்லாமே வரப்போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. பெயர் கெடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற, உச்சம் வருகின்ற, அதே மாதிரி 4 கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணும்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.